இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா அதுவே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பணம் எல்லாரிடமும் பேசாது, எல்லாரையும் சூஸ் பண்ணாது. பணம் எப்போதும் ஒரு எனர்ஜியை தான் ரெஸ்பாண்ட் பண்ணும், ஒரு மைண்ட் செட்டை தான் ஃபாலோ பண்ணும், ஒரு இன்னர் ரெடினஸை தான் ரெகக்னைஸ் பண்ணும். நீங்க இந்த வீடியோவை தேடல, இந்த வீடியோ தான் உங்களை தேடி வந்திருக்கு. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற ஃபேஸ் பணமில்லாத ஃபேஸ் கிடையாது, பணம் உங்களை அப்சர்வ் பண்ற ஃபேஸ். ஒரு முக்கிய உண்மை, இது கவனிங்க. நிறைய பேருக்கு பணம் வராம இருக்க காரணம் அவங்க டிசர்விங் இல்லைன்னு கிடையாது, அவங்க ரெடி இல்லை. ரெடி இல்லாத மனசுக்கு பணம் வந்தா அது பிளெஸ்ஸிங் ஆகாது, அது பேர்டன் ஆயிடும். அதனால தான் யூனிவர்ஸ் பணத்தை உடனே தராது, முன்னாடி மனிதனை சேஞ்ச் பண்ணும். அந்த சேஞ்ச் ப்ராசஸ்ல தான் இந்த 6 மறைமுக அறிகுறிகள் ஆரம்பிக்கும். இதுல ஒவ்வொன்றும் பெயின்ஃபுல்லா இருக்கும், கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஆனா அதுவே கன்ஃபர்மேஷன். சைன் 1, பணம் பற்றிய பழைய பயம் திடீர்னு உடைஞ்சு போக ஆரம்பிக்கும். இதுதான் முதல் அறிகுறி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துல பணம் இல்லைன்னா என்ன ஆகும், ஃபியூச்சர் சேஃபா இருக்குமா, நான் சர்வைவ் பண்ணுவேனா, இந்த கேள்விகள் நாளும் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகல, பேங்க் பேலன்ஸ் கூட சேஞ்ச் ஆகல, ஆனாலும் அந்த பேனிக் இல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்னஸ். எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங். இது கேர்லெஸ்னஸ் இல்ல, இது லேசினஸும் இல்ல, இது இன்னர் ஷிஃப்ட். பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சா முதல்ல ஃபியரை ரிமூவ் பண்ணும். ஏன்னா ஃபியர்ல இருந்து மணி கிரியேட் ஆகாது. பணம் எப்போதும் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் ட்ரஸ்ட், இந்த ஃப்ரீக்வன்சியில தான் ஃப்ளோ ஆகும். இங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம், எனக்கு மோட்டிவேஷன் குறைஞ்சிடுச்சோ, நான் சீரியஸா இல்லையோ, நான் எஃபர்ட் விடுற மாதிரி இருக்கே. இல்ல, நீ ஸ்ட்ரகிள் மோட்ல இருந்து அலைன்மெண்ட் மோடுக்கு மூவ் ஆகுற. பணம் ஓடி பிடிக்க வேண்டிய விஷயம் இல்ல, பணம் அட்ராக்ட் பண்ண வேண்டிய எனர்ஜி. ஃபியர் டிராப் ஆகுறதே பணம் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கான ஃபர்ஸ்ட் சைலண்ட் சிக்னல். சைன் 2, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வர ஆரம்பிக்கும். இது நெகட்டிவ் சைன் இல்ல, இது ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்க வேண்டிய சைன். பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சா உங்க மணி ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணும். நீ பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ற? பணம் போனாலும் காமா இருக்கிறியா? பணம் டெம்பரரின்னு அக்செப்ட் பண்ணிட்டியா? எதிர்பாராத எக்ஸ்பென்சஸ் வரும், பழைய கடன் க்ளோஸ் ஆகும், ஹெல்த் ரிலேட்டட் செலவுகள், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், சடன் ஆப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் பிளாக் இல்ல, கிளியரன்ஸ். பணம் வர முன்னாடி பழைய மணி கர்மா கிளீன் ஆகணும். ஒரு டீப் ட்ரூத், பணம் ஒரே வீட்டுக்குள்ள டர்ட்டி ஃப்ளோர்ல ஸ்டெப் வைக்காது. அதனால தான் யூனிவர்ஸ் முன்னாடி கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இதுல நிறைய பேர் பேனிக் பண்ணுவாங்க, எனக்கு மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகல, நான் எவ்வளவு அஃபர்ம் பண்ணாலும் எக்ஸ்பென்சஸ் தான் வருதே. ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் ஃபைனல் கிளீனிங். டேஞ்சர் ஜோன், இங்க ஃபெயில் ஆகிறவங்க அதிகம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கம்ப்ளைண்ட் மோடுக்கு போனா, எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம், என்ன லக் இது, மணி ஆல்வேஸ் லீவ்ஸ் மீ, அந்த எனர்ஜியே ப்ராசஸை ஸ்லோ பண்ணும். இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு மைண்ட் செட் போதும், பணம் என்னை விட்டு போகல, என்ன ரெடி பண்ணுது. இப்போ உங்க மனசுக்குள்ள இதெல்லாம் உண்மை போல இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அவேர்னஸ் இட் செல்ஃப் இஸ் அலைன்மெண்ட். நீங்க கவனிச்சிருக்கீங்களா, ஒரு கட்டத்துக்கு பிறகு பணம் பற்றி மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களே மாற ஆரம்பிப்பாங்க. இதுதான் பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கான மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் சைன்ஸ். இது பெயின்ஃபுல், கன்ஃபியூசிங், லோன்லி. ஆனா இந்த ஸ்டேஜ்ல தான் பணம் உண்மையில உங்களை ரெகக்னைஸ் பண்ணுது. சைன் 3, பழைய மனிதர்கள் திடீர்னு டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். நீங்க யாரையும் சேஞ்ச் பண்ணல, யாரையும் கட் பண்ணல, ஆனா பேசுற ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது. ஜோக்ஸ் கிரிஞ்சா ஃபீல் ஆகும், நெகட்டிவிட்டி டிஸ்டர்ப் பண்ணும், பழைய கான்வர்சேஷன்ஸ் எம்டியா தோணும். அதுக்கப்புறம் சைலன்ஸ், நோ ஃபைட், நோ டிராமா, ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். வை திஸ் ஹேப்பன்ஸ்? பணம் ஒரு எனர்ஜி. நீங்க சர்வைவல் மைண்ட் செட்ல இருந்தா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆன மனிதர்களே லைஃப்ல இருக்கும். ஆனா பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சதும் உங்க ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகும், கம்ப்ளைனிங் எனர்ஜி டிராப் ஆகும்,
விக்டிம் மைண்ட் செட் டிசால்வ் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சேஞ்சுக்கு எல்லாரும் ரெடி இல்ல. காமன் மிஸ்டேக். இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் நினைப்பாங்க, என்னை எல்லாரும் இழந்துட்டேன், நான் லோன்லி ஆயிட்டேனா, யூனிவர்ஸ் என்ன பனிஷ் பண்றதா? இல்ல, யூ ஆர் நாட் லூசிங் பீப்புள், யூ ஆர் அவுட்க்ரோயிங் தெம். பணம் மெச்சூரிட்டியோட தான் வரும். ட்ரூத். பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சா முதல்ல இமோஷனல் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணும். ஏன்னா மணி டிபெண்ட்ஸ் ஆன் செல்ஃப் ட்ரஸ்ட், நாட் அப்ரூவல். சைன் 4. இன்கம் சோர்ஸ்ல கன்ஃபியூஷன் மற்றும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதுவும் பெயினா இருக்கும். ஒரு காலத்துல எனக்கு ஜாப் இருக்கு போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணது இப்ப சடன்லி இந்த வேலை மீனிங்லெஸ்ஸா தோணும். growth இல்ல மாதிரி ஃபீல் ஆகும். சேலரி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இதுக்காக நான் வந்தேனான்னு டவுட். இது இன்கிராட்டிடியூட் இல்ல, இது இன்னர் எக்ஸ்பான்ஷன். வை திஸ் ஹேப்பன்ஸ்? பணம் உங்களை சூஸ் பண்ணும்போது ஒரே சோர்ஸ்ல லாக் பண்ணாது. யூனிவர்ஸ் கேட்கும், நீ வேல்யூ கிரியேட் பண்ண ரெடியா இருக்கியா? எஃபர்ட் மட்டும் இல்ல, இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? அதனால தான் சைடு இன்கம் ஐடியாஸ் மைண்ட்ல வரும், ஸ்கில் அப்கிரேட் அர்ஜ் வரும், பிஸ்னஸ் தாட் வரும், கண்டென்ட், டீச்சிங், சர்வீஸ் புல் வரும். வார்னிங் ஜோன். இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் ஃபியர்ல ஃப்ரீஸ் ஆகுறாங்க. இந்த ஜாப் விட்டா சேஃபா இருக்குமா? ரிஸ்க் எடுத்தா ஃபெயில் ஆகுமோ? ஏஜ் லேட்டா போயிடுச்சோ? ரிமெம்பர், பணம் கம்ஃபர்ட் ஜோன்ல க்ரோ ஆகாது. பணம் எக்ஸ்பான்ஷன் ஜோன்ல தான் ஃப்ளோ ஆகும். டீப் ட்ரூத். பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சா முதல்ல டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணும். பிகாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கில்ஸ் growth. டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ரிகர்ஸ் எவல்யூஷன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சைலண்டா இருக்கிறதுக்கு யூனிவர்ஸ் உங்களை பனிஷ் பண்ணல. இட்ஸ் டீச்சிங் யூ செல்ஃப் ட்ரஸ்ட். சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் கிளாரிட்டி லோடிங். இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் கிளியர். நீங்க கேஷுவல் வியூவர் கிடையாது. நீங்க ரெடி ஃபேஸ்ல இருக்கிறவர். என்ன இப்ப சொல்ல போற சயின்ஸ் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா பணம் உங்களை சூஸ் பண்ணிட்டது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். சைன் நம்பர் 5. லோன்லினஸ், சைலன்ஸ், கன்ஃபியூஷன் எல்லாமே ஒரே நேரத்துல வரும். இது மோஸ்ட் பெயின்ஃபுல் ஸ்டேஜ். நீங்க அலோனா ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா லோன்லியா ஃபீல் ஆகாது. வியர்ட் ரைட்? பேச ஆள் குறையும், கைடன்ஸ் கிடைக்காத மாதிரி தோணும், டைரக்ஷன் பிளர். ஆனாலும் உள்ளுக்குள்ள காம் சேட்னஸ். இது டிப்ரெஷன் இல்ல, இது பனிஷ்மெண்ட் இல்ல. திஸ் இஸ் அப்கிரேட் ஐசோலேஷன். வை திஸ் ஹேப்பன்ஸ்? பணம் உங்களை சூஸ் பண்ணும்போது முதல்ல நாய்ஸை ரிமூவ் பண்ணும். அட்வைஸ் ஓவர்லோட், ஒப்பீனியன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கம்பேரிசன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் மணி, நெக்ஸ்ட் லெவல் கிளாரிட்டியோட தான் வரும். டீப் ட்ரூத். சைலன்ஸ்ல தான் இன்ட்யூஷன் பேச ஆரம்பிக்கும். அண்ட் மணி ஃபாலோஸ் இன்ட்யூஷன். பிக் மிஸ்டேக். இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு டைரக்ஷன் இல்ல, எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, யூனிவர்ஸ் என்ன அபேண்டன் பண்ணிட்டதா? இல்ல, யூனிவர்ஸ் பேசுறது தான் நீ கேட்க ஆரம்பிச்சதால சைலன்ஸ் வந்தது. சைன் நம்பர் 6. ஒரே லெசன் ரிப்பீட்டடா வரும். இதுதான் லாஸ்ட் சைன். ஒரே சிச்சுவேஷன், சேம் டைப் ஆஃப் பீப்புள், சேம் மணி பிளாக்ஸ், சேம் இமோஷனல் ட்ரிகர், சேம் ஃபியர் ரெஸ்பான்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல ரிப்பீட் ஆகும். வை? யூனிவர்ஸ் பனிஷ் பண்ணாது, யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணாது, யூனிவர்ஸ் ட்ரெயின் பண்ணும். பணம் ஸ்டேபிளா இருக்கணும்னா ரியாக்ஷன் ஸ்டேபிளா இருக்கணும். பேனிக் பண்ணினா ரிப்பீட், பிளேம் பண்ணினா ரிப்பீட், குவிட் பண்ணினா ரிப்பீட். மொமெண்ட் ஆஃப் ஷிஃப்ட். ஒரு நாள் சேம் சிச்சுவேஷன் வரும், ஆனா டிஸ் டைம் நீ காமா இருப்ப, ஃபியர் ரெஸ்பாண்ட் ஆகாது, இமோஷன் கண்ட்ரோல்டு இருக்கும், ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். தட் மொமெண்ட் மணி சேஸ், நவ் யூ ஆர் ரெடி. இந்த ஸ்டேஜ்ல ஓவர் அஃபர்மேஷன்ஸ் வேண்டாம், டெஸ்பரேட் ஆக்ஷன்ஸ் வேண்டாம், கம்பேரிங் அதர்ஸ் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதே ஒரு சைன். நீ லேட் இல்ல, நீ அன்லக்கி இல்ல, நீ புரோக்கன் இல்ல, நீ பீயிங் ப்ரிப்பேர்ட். பணம் உங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நீ அலோனா ஃபீல் ஆகுற, அதனால தான் நீ சேஞ்ச் ஆகுற. அண்ட் திஸ் சேஞ்ச் இஸ் இர்ரிவர்சிபிள். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள குவைட்டா ஹிட் ஆச்சுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க மணி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பணம் உங்களை தேடி வருது. இது கோயின்சிடன்ஸ் இல்ல, இது கன்ஃபர்மேஷன். ஸ்டார்ஸ்.